அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வைகாசி விசாகம் எப்போது, வழிபடும் நாள், நேரம், 21 நாட்கள், 11 நாட்கள், 6 நாட்கள், ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன, முருகர் நடத்திய அதிசயம், வீட்டில் வழிபடும் எளிய முறை, வைக்க வேண்டிய நைவேத்தியங்கள் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, விரத பலன்கள் என்ன, முருகருடைய அருளை பெறணும் அப்படின்னா இந்த நாள் அன்னைக்கு நம்ம தவறாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விழாக்கள்ல ஒண்ணு வைகாசி விசாகம். வைகாசி மாசத்துல வர விசாக நட்சத்திரத்துல இந்த பெருவிழா கொண்டாடப்படுது. எல்லா முருகன் கோயில்லையுமே வைகாசி விசாக பெருவிழா 10 நாட்கள் விமர்சையா கொண்டாடுவாங்க. முருகப்பெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்றதுக்காக வைகாசி விசாகத்தை அன்னைக்கு பக்தர்கள் நிறைய பேர் பால் குடம், காவடி ஏந்தி வர்றது, பாத யாத்திரை போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவாங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுல மட்டும் இல்லாம புகழ்பெற்ற முருகன் கோயில்லையுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நாள் அன்னைக்கு வழிபடுவாங்க. முருகப்பெருமான் அவதரித்த திருநாளை தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்றோம். முருகப்பெருமான் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில இருந்து உதித்தவர் அப்படின்னு சொல்லி கந்த புராணம் சொல்லுது. விசாகம் அப்படின்னா துளிர்த்து வருதல் அப்படின்ற பொருள் இருக்கு. சிவபெருமானுடைய ஞான விருட்சத்திலிருந்து துளிர்த்து வந்தவர் முருகப்பெருமான். அதனாலதான் அவரை ஞானப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகாசி மாசத்துல வர பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைஞ்சு வர நாளதான் வைகாசி விசாகமா கொண்டாடுறோம். வைகாசி விசாகம் தோன்றிய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரபத்மன் அப்படின்ற அசுரன் பல வருஷமா சிவபெருமான நோக்கி கடும் தவம் புரிஞ்சாராம். அவருடைய தவத்தோட பலனா சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அதுக்கு சூரபத்மன் தாயோட கருவுல உருவாகாத, அதே சமயம் சிவனும் சக்தியும் ஒன்னு சேர்ந்த ஒரு சக்தியால மட்டும்தான் எனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்ற ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அவரு கேட்ட அந்த வரத்தை சிவபெருமான் கொடுத்தாரா. சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்திட்டு வந்தானா. இவருடைய துன்புறுத்தல தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட போயிட்டு முறையிட்டாங்களாம். தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தாரா. அவருடைய நெற்றிக்கண்ல இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில சரவண பொய்கையில இருந்த 6 தாமரை மலர்கள்ல 6 பகுதிகளா விழுந்துச்சு. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளா மாறிச்சு. அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைச்சாரு சிவபெருமான். கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்ட 6 குழந்தைகளையும் ஒன்னா சேர்த்து தன்னுடைய சக்தியால 6 முகமும் 12 திருக்கரங்களும் கொண்ட ஒரு உருவமா அன்னை பார்வதி மாத்தினாங்க. அதோடு மட்டும் இல்லாம சக்தியால உருவான ஒரு வேலை பார்வதி முருகப்பெருமானுக்கு ஆயுதமா வழங்கினாங்க. இதை வச்சு சூரபத்மனை முருகப்பெருமான் போர்ல வதம் செஞ்சு தேவர்களை காப்பாத்தினதா சொல்லுது புராணம். தீமைகளை அழித்து நன்மையை காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமான் அவதரித்த தினம்தான் வைகாசி விசாகம். இந்த வருஷம் வைகாசி விசாகம் எப்போ அப்படின்னு பார்க்கலாம். வைகாசி விசாகம் மே 30, 2026 சனிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரம் இணைஞ்சு வர அந்த நேரத்துல முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. பௌர்ணமி திதி எப்போ துவங்குது அப்படின்னு பார்த்தோம்னா மே 30 சனிக்கிழமை மதியம் 12:55 இருந்து மே 31 மதியம் 2:45 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. விசாக நட்சத்திரம் எப்போ துவங்குது அப்படின்னு பார்த்தோம்னா மே 29 மதியம் 12:31 இருந்து மே 30 மதியம் 2:18 வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கு. பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் இணைஞ்சு வர அந்த டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 12:55 இருந்து 2:18 வரைக்கும் இருக்கு. ஆனா மே 30 அன்னைக்கு பாத்தீங்கன்னா 1:30 இருந்து 3 வரைக்கும் யமகண்ட நேரமா இருக்கு. அதனால நம்ம வீட்டுல பூஜை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மே 30 சனிக்கிழமை 12:55 இருந்து 1:25 கரெக்டா இந்த டைம்ல நம்ம தீபார்த்தனை காமிச்சு முருகப்பெருமான வீட்டுல வழிபடுறது பெஸ்டா இருக்கும். இந்த டைம்க்கு முன்னாடியே நம்ம நல்ல நேரம் பார்த்து என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு ரெடியா வச்சிருந்தோம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபடலாம். யாருக்காவது பெரிய வேண்டுதல் இருக்கு அப்படின்னா 21 நாட்கள், 11 நாட்கள், 6 நாட்கள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேஸை சூஸ் பண்ணி விரதம் கடைபிடிப்பாங்க. அத்தனை நாட்கள் விரதம் இருந்துட்டு வைகாசி விசாகம் அன்னைக்கு விரதத்தை நிறைவு செய்வாங்க. 21 நாட்கள் விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மே 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி மே 30ஆம் தேதி வரைக்கும் விரதத்தை கடைபிடிக்கணும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 21 நாட்கள். அதே மாதிரி 11 நாட்கள் விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மே 20ஆம் தேதி புதன்கிழமை விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். 6 நாட்கள் விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மே 25ஆம் தேதி திங்கட்கிழமை விரதத்தை
தொடங்கலாம். முருக பக்தருடைய வாழ்க்கையில நடந்த அதிசயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆடாத ஆட்டெல்லாம் ஆடினதுனால தொழுநோய் வந்து உற்றார் உறவினர் எல்லாராலும் விரட்டியடிக்கப்பட்ட அருணகிரிநாதர் தான் செய்த தவற உணர்ந்து இனியும் நம்ம வாழ்றது வேஸ்ட் அப்படின்னு முடிவெடுத்து திருப்பரங்குன்றம் மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்ய முயற்சிக்கிறாரு. அப்ப முருகர் அங்க தோன்றி அவருக்கு நல்ல உடல் நலனையும் அருளையும் வாரி வழங்கினதா சொல்லுது வரலாறு. அதிகமா அறிவு வளர்ந்த நமக்கு இது என்னடா இப்படிலாம் கதை விடுறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். தொழுநோய் வந்துச்சான், முருகரும் வந்தாராம், ஜூ மந்திரகாலின்னு தொழுநோய் விரட்டினாராம், நல்லா விடுறாங்கப்பா ரீலு அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். எப்பயுமே மற்றவங்க விஷயத்த நம்ம கேட்கும்போது அது காமெடியாக தாங்க இருக்கும். எந்த ஒரு விஷயமும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது நமக்குன்னு வரும்போது மட்டும்தான் தெரியும் அது எந்த அளவு சந்தோஷத்தையும் காயத்தையும் நமக்கு ஏற்படுத்துது அப்படின்றது. ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணும்போதும் சரி கமெண்ட் பாஸ் பண்ணும்போதும் சரி ஈஸியாக அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் நமக்குன்னு வரும்போது அதோட அர்த்தங்கள் வலிகள் எல்லாம் நம்ம உணர்வோம். இது ஆக்சுவலா நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போறேன். இது நடந்து ஒரு 22 வருஷம் இருக்கும். ஒரு கடின உழைப்பாளி, கல்யாணம் ஆகி 2 வருஷம் இருக்கும், அவருக்கு குழந்தையே இல்ல. நல்லா இருந்த ஒரு மனிதர் திடீர்னு அவர் இழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தீராத ஜலதோஷம், நிறைய மாத்திரையை கடையில வாங்கி வாங்கி போட்டுட்டு இருந்திருக்காரு. ஆனா எதுக்குமே அது சரியாகல. உடம்புல இருந்த எல்லாம் யாரோ ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா ரெஸ்ட்லெஸ்ஸா அவராவே இல்லாத அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணாரு. அவருக்கு கூடவே இருமலும் ரொம்ப ஹெவியாவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருந்து கடையில மாத்திரை வாங்கி போட்டுட்டு இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் காமிக்க போயிருந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு காசநோய் இருந்திருக்கு அப்படின்றது. அது மட்டும் இல்லாம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறதாவும் டாக்டர் சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் மாசம் மட்டும்தான் அவர் உயிரோட இருக்க போறதாவும் டாக்டர் சொல்லிட்டாரு. அப்ப வந்து மருத்துவ வசதி அந்த அளவுக்கு கிடையாது. வசதியின்மை காரணத்தினால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சாங்க. அவரு உழைப்புல தான் அவர் குடும்பம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இனிமேல் அவரால் உழைக்க முடியாது, அவராலேயே பார்த்துக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தோடனே கூட பிறந்தவங்க அந்த பக்கமே வரல. எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுவும் காசு நோய் அப்படின்றதுனால எங்க நோய் ஒட்டிக்குமோ அப்படின்ற அந்த பயம் வேற. வறுமையும் சேர்த்து அவரை ரொம்பவே ஹர்ட் பண்ணுச்சு. அவரு வேலைக்கும் போகல, அவரு இனி ரொம்ப நாள் இருக்க போறதும் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவரு கூட ஏன் நம்ம சேர்ந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்க ஒய்ஃபும் அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லானை இல்லாலும் மதியால் அப்படின்ற ஔவையோட வாக்கோட அர்த்தத்தை அன்னைக்குதான் அவர் உணர்ந்தாரு. அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உயிருள்ள ஒரு அனாதை பிணமா அவரை உணர்ந்தாரு. இது என்னடா வாழ்க்கை, ஒரு நோய் வந்ததுனால எல்லாமே தலைக்கீழ மாறிடுமா, இதுக்கா இத்தனை ஆட்டம் கொண்டாட்டம் அப்படின்றதெல்லாம் அவர் யோசிச்சாரு. அவங்க ஃபேமிலி அடிக்கடி போய் வழிபடுற ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ பால சுப்பிரமணியர் கோயில். அந்த கோயில் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. அது ராஜபாளையம் பக்கத்துல தென்மலை அப்படின்ற கிராமத்துல மலைக்கு மேல இருக்கிற ஒரு சின்ன கோயில். முருகர் மட்டுமே அங்க இருப்பாரு. யாரும் அங்க அடிக்கடி கூட போக மாட்டாங்க. ஏறி போறது கூட கஷ்டம்தான். அங்க அப்ப வந்து கட்டடம் கூட கிடையாது, ஒதுங்க நிழலும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு நாழி கிணறும் சின்ன குட்டை மாதிரியான தெப்பம் இருந்துச்சு. நம்ம இனிமேல் ரொம்ப நாள் இருக்க மாட்டோம் அப்படின்றது அவருக்கே தெரிஞ்சதுனால இந்த மனிதர்கள்ட்ட நம்ம சாகிறத விட முருகனுடைய காலடியில செத்துறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு அவரு போனாரு. கோயிலே கதி அப்படின்னு சொல்லி உட்காந்துரலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அங்க என்ன கிடைக்குதோ அதை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த மலையில தண்ணியை தவிர எதுவுமே கிடையாது. எப்பயாவது யாராவது வந்தா சாப்பாடு தருவாங்க, இல்லைன்னா அதுவும் கிடையாது. அவர் அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாரு. ஏன் நமக்கு இந்த நிலைமை, வாழ வேண்டிய வயசுல ஏன் இந்த மாதிரி ஒரு நோயாளியா என்னை ஆக்குன அப்படின்னு சொல்லி முருகரை பார்த்து தினமும் அழுதபடி வேண்டுவாரு. காச நோயும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா முத்தின ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி அப்படியே ஏறக்குறைய 6 மாசம் அவரு தனியா அங்க இருந்திருக்காரு. உடம்புல சதெல்லாம் போய் எலும்பும் உருக தொடங்கிடுச்சு. சளி உடலை அரிச்சிருச்சு. அவரு மலை முருகர் இந்த 3 பேர் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. நாளாக அவரு உடம்ப அவரே மறந்தாரு, நோயையும் மறந்தாரு. முருகரை மட்டுமே நினைக்க தொடங்கினாரு. கோமணம் கட்டிய தாத்தா ஒருவர் நள்ளிரவுல தடியோட அந்த இடத்துட்ட உலாவுவாரு. அவருக்கு முருகர் அந்த கோவனாண்டி மட்டும்தான் தெரிஞ்சுது. ஒரு கார்த்திகை மாசம் நள்ளிரவுல எழுந்து உள்ளே வா அப்படின்னு சொல்லி கர்ப்ப கிரகத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. இவரும் எழுந்து உள்ள போனாரு. அங்க முருகருடைய சிலை இல்ல.
கண்ணு அப்படியே கூசுற மாதிரி ஒரு ஒளி வந்துச்சு. இது கனவா நினைவா அவருக்கு எதுவுமே புரியல. கனவு மாதிரியே இருந்துச்சு. ஆனா அவர் கருவறைக்குள்ள நிக்கிறது அவருக்கு தெரியவே இல்லை. அவரால் எதுவும் பேச முடியல, எதுவும் சொல்ல முடியாம அப்படியே அந்த இடத்துல உட்காந்து அழுதபடியே இருந்தாரு. அழுதுகிட்டே அந்த இடத்துட்டு அவர் தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில அவருடைய உடம்புல ஏதோ பலம் கூடியிருக்கிற மாதிரியும் இருமல் எல்லாமே சரியான மாதிரியும் அவரு ஃபீல் பண்ணாரு. அவருக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு. 2-3 நாள் நம்ம அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சளி இருமல் எதுவுமே சுத்தமாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உண்மையா பொய்யா அப்படின்றத அவரால் நம்பவே முடியல. முருகா முருகா அப்படின்னு ஆனந்த கூத்தாடினாரு. மலையில இருந்து இறங்கி ஊருக்கு போய் நடந்ததை சொன்னாரு. மனைவியும் திரும்ப அவங்க கிட்ட சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு பழைய நிலைக்கு மாத்திரை எல்லாமே திரும்பிச்சு. டாக்டர்ஸ், சொந்தக்காரவங்க, அக்கம் பக்கத்துல எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. இப்பயுமே பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கெல்லாம் அதிகாலையிலேயே அந்த முருகர் கோயிலுக்கு அவர் போயிட்டு வராரு. ஒவ்வொரு மாசத்துலயும் கார்த்திகை நட்சத்திர நாளன்னைக்கு அவர் பொறுப்புல பூஜையும் நடந்துட்டு இருக்கு. இப்ப அவருக்கு 2 குழந்தைங்க நல்ல வசதியோட முருகருடைய அருளால இருக்காரு. இது ஒரு மிராக்கிள் மாதிரியே இருக்கும். மத்தவங்களுக்கு நடந்து அதை நம்ம கிட்ட சொல்லும் போது சிலர் இதை கேலியா நினைப்பாங்க. சிலர் முருகர் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க அது உண்மை அப்படின்றத ரியலைஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் ஏதாவது ஒரு மிராக்கிள் இந்த மாதிரி முருகர் பண்ணியிருப்பாங்க. உங்க லைஃப்ல முருகர் என்ன மிராக்கிள் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருவேளை உணவு அப்படி இல்லைன்னா பால் பழங்கள் எடுத்துட்டு விரதம் கடைபிடிக்கலாம். ஓம் சரவண பவ அப்படின்ற அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை டைம் சொல்ல முடியுமோ அத்தனை டைம்ஸ் நம்ம சொல்றது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கு முன்னாடி நாளே வீடெல்லாம் கிளீன் பண்ணி மோப் பண்ணி பூஜை பாத்திரத்தெல்லாம் விளக்கி நம்ம ரெடியா வச்சிருப்போம். இன்கேஸ் 21 நாள் 11 நாள் 6 நாட்கள் இல்ல ஒரு நாள் எதுவா இருந்தாலும் சரி, ப்ரொசீஜர் அதே தான். நம்ம அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுடைய போட்டோ எடுத்து தொடச்சிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு மனை எடுத்து சிகப்பு துணி விரிச்சிட்டு அதுக்கு மேல முருகப்பெருமானுடைய போட்டோவை அழகா வச்சிருங்க. எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு அருகம்புல் மாலை சாத்திட்டு உங்க வேண்டுதல் என்னவோ அது எந்த தடையும் இல்லாம விரதத்தை கடைபிடிக்கணும், வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை முதல்ல வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு சிவரளிப்பூ சாத்திட்டு முருகப்பெருமான மனதார வழிபட்டுக்கணும். உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். பாலில் கல்கண்டு சேர்த்து வைக்கலாம், இல்லை கல்கண்டு மட்டும் வைக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு முருகப்பெருமான மனதார வழிபட்டுக்கணும். காலையிலையும் கோயிலுக்கு போகணும், சாயந்தரமும் கோயிலுக்கு போகணும். இன்கேஸ் 2 வேளை போக முடியல அப்படின்னாலும் ஒரு வேளையாவது நம்ம கட்டாயம் முருகப்பெருமான தரிசிச்சுட்டு வரணும். ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், இல்லை பால் பழம் மட்டுமே இந்த 21 நாட்கள் இல்லை 11/6 இந்த இத்தனை நாட்கள் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். விரதம் அப்படின்றது அவங்கவுங்க வேண்டுதலை பொறுத்து, உடல்நிலையை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து விரதம் கடைபிடிக்கணும். நம்ம ஹெல்த் ஓகேவா இருந்தா மட்டும் விரதம் கடைபிடிச்சா போதும். இல்லைன்னா நீங்க மனதார முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே முருகப்பெருமான் அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், வேல்மாறல் உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் பாராயணம் பண்ணலாம். ஸோ எதுவுமே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு டைம் இல்லை, ஆஃபீஸ் போற வேலை இருக்கு, இல்லை வெளியில போற வேலை இருக்கு, அந்த மாதிரினா ஓம் சரவண பவ அப்படின்ற அந்த பிரணவ மந்திரத்தை சொன்னாலே போதும், முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். வைகாசி விசாகம் அன்னைக்கு எப்படி விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த நாள் அன்னைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து நான் சொன்ன எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிக்கணும். உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை வச்சு காலையில நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முருகப்பெருமானுக்கு உகந்தது 6. இந்த நாள் அன்னைக்கு தான் முருகன் 6 முகனா உருவெடுத்த நாள். அதனால 6 அப்படின்றத நம்ம கான்செப்டா வச்சு இந்த நாள் அன்னைக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னா முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. 6 வகையான மலர்களை நம்ம பூஜைக்கு எடுத்துக்கலாம். முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடிச்ச சிகப்பு வெற்றி மலர், முல்லை, மல்லி, செவ்வரளி, தாமரை, செண்பகப்பூ இந்த 6 வகையான பூக்களை நம்ம எடுத்துக்கலாம். செவ்வரளி பூவை நம்ம முருகப்பெருமானுக்கு சாத்திட்டு 6 வகை பூக்களால நம்ம அர்ச்சனை பண்ணலாம். 6 வகை பூக்கள் கிடைக்கல அப்படின்னாலும் செவ்வரளி பூ மட்டும் வச்சு கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி 6 வகையான இனிப்புகள் நம்ம முருகப்பெருமானுக்கு படைக்கலாம். 6 வகையான நைவேத்தியங்கள் பண்ணலாம். எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், புதினா சாதம், தேங்காய் சாதம், சக்கரை பொங்கல். கட்டாயம் நம்ம வைக்க வேண்டியது சக்கரை பொங்கல். ஸோ இந்த 6 சாதங்கள் வைக்கிறது நல்லது. இன்கேஸ் 6 சாதங்கள் செய்ய முடியல அப்படின்னாலும் சக்கரை பொங்கல் மட்டுமாவது நம்ம கட்டாயம் வச்சு முருகப்பெருமான வழிபடணும். உங்ககிட்ட முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருக்கு அப்படின்னா இந்த நாள் அன்னைக்கு கட்டாயம் நம்ம அபிஷேகம் பண்ணணும். வேல் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அபிஷேகம் பண்ணணும்.
ஏன்னா சக்தியோட சக்தியால உருவான அந்த வேலை பார்வதி முருகப்பெருமானுக்கு கொடுத்த நாள் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு நம்ம வேல் வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால இந்த நாள் அன்னைக்கு தவறாம அபிஷேகம் பண்றது, அர்ச்சனை பண்றது, அலங்காரம் எல்லாத்தையுமே நான் சொன்ன அந்த டைமுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிடுங்க. எல்லா நைவேத்தியங்களும் நம்ம முருகப்பெருமானுக்கு முன்னாடி படைச்சதுக்கு அப்புறம் தீபதூபம் காமிப்போம்ல, அது நான் சொன்ன அந்த டைம்ல பண்ணிடுங்க. ஸோ அது ரொம்பவே நல்லது. 12:55 1:25 வரைக்கும் மிஸ் பண்ணாம நம்ம முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவே விசேஷம். ஸோ இந்த நாள் அன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏத்துறது ரொம்பவே நல்லது. ஒரு தாம்பலம் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் மஞ்சள் குங்குமம் தடவிட்டு அதுக்கு மேலே 6 வெத்தலை வச்சுட்டு அந்த வெத்தலைக்கு மேலே 6 நெய்விளக்கு நம்ம ஏற்றி முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சு நம்ம வழிபாடு செய்யறது கூடுதல் சிறப்பு. 6 நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் ஒரு நெய் தீபமாவது நம்ம கட்டாயம் ஏற்றி தீபதூபம் காமிச்சு முருகப்பெருமான நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் நடக்கும். எந்த ஒரு நல்ல விசேஷமான நாட்களாக இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போகிறது ரொம்பவே நல்லது. கோயிலுக்கு போய் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு நம்மளால முடிஞ்ச தானங்களை பண்ணணும். வீட்டில் பிரசாதம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு கோயிலில் நம்ம அன்னதானம் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 5 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி தரலாம். இல்லை 3 பேத்துக்கோ இல்லை 2 பேத்துக்கோ ஒருத்தருக்கோ எத்தனை பேருக்கு வேணாலும் நம்ம சாப்பாடு வாங்கி தரலாம். சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வைகாசி விசாகம் விரத பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமான வேண்டி விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா குடும்பத்துல ஒற்றுமை மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் கட்டாயம் நடக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க. தம்பதியர்கள் ஒற்றுமை மேம்படும். குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஸோ இந்த நாளை மிஸ் பண்ணாம முருகப்பெருமான மனதார வழிபடுங்க. முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்க. எல்லாருக்கும் வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.